1 இயர் பேபிக்கு இந்த ஃப்ராக் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ நம்ம ஃபோல்டிங்கில வந்து நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக்க 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மென்ட் வந்து நீங்க எப்பயுமே கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். அத வந்து இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒரு பீஸ் வந்து ஓப்பன் சைடா ஃபோல்டு பண்ணிக்கணும். இன்னொரு பீஸ் வந்து நம்ம ஃபோல்டிங் வச்சுக்கணும். ஏன்னா, இது வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்றதுக்காக பேக் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பேக் பீஸ்ல வந்து அந்த ஓப்பன் சைட்லேருந்து 1 இன்ச் வந்து இப்போ நான் மார்க் பண்ற மாரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்கு மார்க் பண்றோம்? ஜிப் அட்டாச் பண்றதுக்காக. இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எப்பயுமே ஆட் பண்ணிக்கணும். இப்ப நான் மேலாக வைக்கிற பீஸ் வந்து ஃபோல்டிங்கா இருக்கணும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எடுக்க போற லைனிங்கு. ஸோ இந்த மாரி ஃபோல்டிங் இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கும், ஓப்பன்ல இருக்கிறது பேக்குக்கும் இதே மாரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். இப்ப நெக்கோட ஓப்பன் வந்து நான் 2 இன்ச் எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்ட்டா அந்த ஓப்பன் சைடுல எடுக்கக்கூடாது. க்ளோஸ் சைடுல தான் எடுக்கணும். 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு 2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் இறக்கம். அதாவது முன் கழுத்து இறக்கத்துக்கு 2 இன்ச் வச்சுக்கிறேன். இப்ப இது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டு நம்ம வந்து நெக் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அந்த 1 இன்ச் வரையும் நம்ம எடுக்கக்கூடாதுன்னா, அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்க ஃபேப்ரிக். அந்த அளவுக்கு நம்ம நெக்கோட ஓப்பன் எடுக்கக்கூடாது. இந்த ஃபோல்டிங்ல இருக்குல்ல, அதுதான் நமக்கான ரெடி அளவு. இப்போ ஷோல்டர் வந்து நான் 2 இன்ச் எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 4 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து செஸ்ட்டோட சுற்றளவு வந்து இது வந்து பொதுவான அளவு. 5 1/2 இன்ச் நீங்க வச்சீங்கன்னா, உங்களுக்கு வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு மீடியமா இருக்க குழந்தைக்கு வந்து இது கரெக்ட்டா இருக்கும். 1 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் குடுத்துக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, மேல ஷோல்டர்ல இருந்து நம்ம வந்து 8 இன்ச் எடுத்திருக்கோம். 8 இன்ச்சுன்றப்ப நமக்கு வந்து மேல 1/2 இன்ச் போகும். கீழ 1/2 இன்ச் போகும். ஸோ, இந்த மாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்க மாரி நம்ம மார்க் பண்றது தான் நமக்கு எப்பயுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். கரெக்ட்டாவும் இருக்கும். 7.5 வந்து இப்ப நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. கீழ இருக்க 1/2 இன்ச் வந்து நமக்கு தையலுக்கு. இப்ப வெயிஸ்ட்டோட அளவு வந்து 5 இன்ச் வச்சுக்கிறேன். இதோட 1 இன்ச் வந்து தையலுக்கு. இந்த மாரி செஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கர்வ் குடுத்தாலே போதும். பெர்ஃபெக்ட்டான ஸ்லீவோட சுற்றளவு வந்து தேவைப்படாது. நம்ம மைல்டா இந்த மாரி கர்வா வந்து கைக்குழி வரைஞ்சாலே நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் கரெக்ட்டா இருக்கும். இதுல பாட்டம்ல வந்து ஷேப் குடுப்போம் இல்லையா? அடல்ட்டுக்கு வந்து நம்ம 1 இன்ச் ஷேப் குடுப்போம். இது மாரி கிட்ஸுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் ஷேப் குடுத்தாலே கரெக்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 1/2 இன்ச் வந்து நம்ம ஷேப் குடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாரி ஷேப் குடுக்குறப்ப தான் அவங்க வியர் பண்ணும்போது அங்க ஒரு மாரி இழுத்துட்டு இல்லாம கரெக்ட்டா அவங்களுக்கு ஃபிட்டிங்கா ஹிப்ல வந்து உட்கார்ந்துருக்கும். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சுக்கிறேன். நான் வந்து அடிச்சு தான் திருப்ப போறேன். ஸோ, எனக்கு வந்து இது கரெக்ட்டா இருந்துச்சு. இந்த மாரி உள்ள வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாரி கட் பண்றப்ப மேல 1/2 இன்ச் இருக்கிற மாரி வச்சுட்டு நீங்க கட் பண்ணிக்கணும். இது மாரி கட் பண்றப்ப உங்களுக்கு நெக்கோட ஓப்பன் வந்து அதிகமாகாது. நம்ம எவ்வளோ கட் பண்றோமோ அந்த அளவுக்கே இருக்கும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாரி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டோடது வந்து நம்ம எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா உள்ள ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்னு பார்த்தீங்களா? இந்த மாரி தான் கட் பண்ணணும். இந்த மாரி நம்ம எக்ஸ்ட்ரா விடாம கட் பண்ணிட்டோம்னா, கழுத்து வந்து ரொம்ப மேல ஏறிரும். அப்போ குழந்தை வியர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்ப சைடுக்கு கரெக்ட்டா நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ, மார்க்கிங்லயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு சைட் சீம் 1 இன்ச் குடுத்தாலே போதும். இல்லன்னா ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் வியர் பண்ணும்போது. ஸோ, பாட்டம்லயும் அந்த 1/2 இன்ச்ச கட் பண்ணி இப்ப செஸ்ட் போர்ஷன நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ்ன்றதுனால நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணல. இதுலயே நம்ம ரெடி பண்ண தான் போறோம். பாட்டம்ல வந்து நம்ம வைக்க போற அந்த லைனிங்குமே நம்ம எவ்வளோ மீன் ஃபேப்ரிக் எடுக்கிறோமோ, அத விட ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் நம்ம கம்மியா தான் எடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கீழ வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா தெரியாது. அது மாரி அகலமுமே நம்ம இடுப்பு சுற்றளவ விட ஒரு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்பன்னா அவங்களுக்கு ப்ளீட் வைக்கிறதுலயே நம்ம வந்து நல்லா பஃப்ன்னு நம்மளால ரெடி பண்ண முடியும். இப்ப மெயின் ஃபேப்ரிக்க 4 ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு, நான் வந்து ஸ்கர்ட் போர்ஷன் மட்டும் கட் பண்றத காட்டுறேன். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் இருக்கிற ஃபேப்ரிக்க தான் யூஸ் பண்ணி கட் பண்ணேன். இப்ப ஹிப்போட அந்த வெயிஸ்ட் சுற்றளவு இருக்கும் இல்லையா? அத வந்து 6.28ஆல டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்ஸர வந்து நான் இந்த மாரி வெயிஸ்ட்டுக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி மார்க் பண்றப்ப தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா நம்ம வெயிஸ்ட் பீஸோட ஸ்கர்ட் பீஸ் வந்து கரெக்ட்டா அட்டாச் ஆகும். அது மாரி கரெக்ட்டா கால்குலேஷன்ல போடுங்க. இப்ப நான் ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 12 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா, நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு கீழயே மடிச்சு தைக்கிறதுக்கும், மேல ஹிப் ஜாயின் பண்றதுக்கும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தேவைப்படும். ஸோ, நான் 12 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதே மாரி மூவ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டே வரணும். இந்த மாரி மார்க் பண்றப்ப தான் நமக்கு கரெக்ட்டான ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து பென்ல மார்க் பண்றப்ப தான் நல்லா தெரிஞ்சுச்சு. ஸோ, நான் பென்ல வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்ட்டா அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ வந்து நான் ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நமக்கு மடிச்சு தைக்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ, அத அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. இப்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஃபோல்டிங் வந்து இந்த மாரி இருக்கும். கரெக்ட்டா இது வந்து ஒரு பக்கம் வரக்கூடிய ஃப்ளாரு. இப்ப செஸ்ட் போர்ஷன்ல பேக் சைட்ல ஜிப் அட்டாச் பண்ண போறோம். நான் வந்து ஜிப்பர் ஃபுட்டர் யூஸ் பண்ணி தான் ஜிப் வந்து அட்டாச் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிறணும். அதுக்கப்புறம் லைனிங்க இதே மாரி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம அடிச்சு திருப்புறப்ப நமக்கு வந்து லைனிங்குள்ள நமக்கு ஜிப் வந்து போயிரும். வெளிய பார்க்குறப்ப இன்விசிபிளா இருக்கும். இப்ப நான் அந்த மாரி 2 சைடுமே கரெக்ட்டா ஈவனா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கட் பண்றப்ப அந்த ஜிப் இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பையும் சேர்த்து கட் பண்ணிறணும். நம்ம ராங் சைடு. இந்த மாரி கட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம எப்பயும் போல கிராஸ் சர்க்கஸ் குடுப்போம் இல்லையா? அந்த மாரி கிராஸ் சர்க்கஸ் குடுத்து நம்ம அடிச்சு திருப்பணும். இது ஒவ்வொரு டைமுமே நம்ம நெக் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா, சில நேரம் வந்து அன்ஈவனா இருக்கும். அப்ப நமக்கு வந்து ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகும். ஸோ, நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடியே கரெக்ட்டா நெக் இருக்கா? கீழ பாட்டம் ஈவனா இருக்கா? ஜிப் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஜிப் அட்டாச் பண்ணிட்டனால நான் ஃபூட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி நார்மல் ஃபூட்டருக்கு வந்து மாத்திக்கிறேன். அது மாரி ஃபூட்டருமே நம்ம கரெக்ட்டா மாத்தி சேஞ்ச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் ஜிப் வந்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ண முடியும். நார்மல் ஃபூட்டர்ல நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாது. இப்ப டேன் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, லைனிங்குள்ள நமக்கு ஜிப் வந்து போயிரும். வெளிய பார்த்தா இன்விசிபிளா இருக்கும். நெறைய பேர் இந்த ஜிப்ப எப்படி அட்டாச் பண்றதுன்னு கேட்டீங்க. ஜிப்பர் ஃபூட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்றப்ப ஜிப் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி பார்த்தாலும் கரெக்ட்டா ஈவனா 2 அதாவது 2 சைட்ல இருக்கிறதுமே ஒரே இடத்துல நமக்கு வந்து மீட் ஆகணும். இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்ணா மட்டும் தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நீங்க இத வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ஒரு சைடு மேலயும், ஒரு சைடு கீழயும் வந்துரும். ஸோ, அத வந்து மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்ப மேல ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம அடிச்சு திருப்பி இருக்கிறதுல. இதுல வந்து நான் சைட்ல வந்து ஸ்லீவ் ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து கிராஸ் பீஸ் குடுத்து ஃபினிஷ் பண்ண போறேன். இப்ப மேல நெக்ல இருந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுட்டு, ஜிப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லன்னா நமக்கு ஜிப்பர் வந்து அந்த கியர் உடைஞ்சிரும். ஸோ, மேல ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்க ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைட்ல பார்த்தா ஃபினிஷிங் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்றப்ப தான், குழந்தைக்கு வந்து வியர் பண்ணும்போது டிஸ்டர்பும் இருக்காது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இந்த ஃப்ராக்குக்கு வந்து நான் சைட்ல வந்து டை பண்றதுக்கு ரோப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லா சைட் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு, ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து இந்த மாரி நீட்டா இருந்துச்சு. ஜிப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பேக் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து லைனிங்கோட ராங் சைடு அதாவது லைனிங்ல வந்து ரைட் சைடு, ராங் சைடுல நம்ம மார்க் பண்ணியிருக்க பக்கம் மேல இருக்க மாரி வச்சுட்டு, மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு நம்மள ஃபேஸ் பண்ணியிருக்க மாரி வச்சு அடிச்சு திருப்பி எடுத்துக்கலாம். கரெக்ட்டா நம்ம எந்த 1/4 இன்ச் விட்டுருக்கோமோ, அந்த 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நெக் விரியாம கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா நெக்கோட ஓப்பன் வந்து அதிகமாயிரும். ஸோ இந்த மாரி கரெக்ட்டா அந்த கர்வ் வர்ற இடத்துல எல்லாம் கட்டிங் போட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப இது மேல ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நெக் லைன வந்து அப்பதான் நமக்கு சேஞ்ச் ஆகாம, மூவ் ஆகாம இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். நமக்கு அடல்ட்டுக்கு வியர் பண்றப்ப கேன்வாஸ் நெக் வந்து ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அது ஸ்டிஃப்னஸா இருக்கிறதுனால வியர் பண்ண அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாரி அடிச்சு திருப்புனீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதே மாரி அடிச்சு திருப்பி நம்ம வந்து செஸ்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லா இப்ப டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிட்டு, இதுலயும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணாக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிரும். இதுல வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து நானு ஃபேப்ரிக் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னும் சொல்றேன். அந்த பேட்டர்னுக்கு நீங்க அந்த மாரி ஸ்டிச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஃப்ராக்ல வந்து நான் ரஃபிள் எஃபெக்ட்ல ஒரு ப்ளீட்டட் டைப் வந்து செட் பண்ண போறேன். அதுக்கு எப்படி நம்ம மெஷர்மென்ட் எடுக்கணும்னா, நம்ம செஸ்ட் போர்ஷனோட அந்த வேஸ்ட் ஜாயிண்ட் ஆகுற இடமும், பேக் போர்ஷனோட வேஸ்ட் ஜாயிண்ட் ஆகுற இடமும் அப்படியே நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அதுல எவ்வளோ வருதோ அத விட 3 மடங்கு ஃபேப்ரிக் வந்து லென்த் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்ப நான் ப்ளீட் எடுக்கிறேன் இல்லையா? இந்த ஃபேப்ரிக்ல லென்த் வந்து நம்ம 3 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு, இதே மாரி குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வைக்கணும். ஒரு சைடு ரா எட்ஜா மடிச்சு நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிறணும். அதுதான் நமக்கு வரப்போற ரைட் சைடு. அதாவது வெளிய தெரிய போறது. இந்த ப்ளீட் வைக்கிறது வந்து உள்ள போயிரும். அதுல வந்து பிசிறு இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்போ இது எப்படி செட் பண்ணணும்னா, கரெக்ட்டா நம்ம ஷோல்டரோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் நமக்கு அங்க கீழ வெயிஸ்ட்டோட அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? நம்ம ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாரி நீங்க லைன் வரைஞ்சுட்டு ஸ்டிச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே லைனா வரும். இல்லன்னா அன்ஈவனா இருக்கும். நம்ம டர்ன் பண்றப்ப பார்க்குறப்ப ஃபினிஷிங் நீட்டா இருக்காது. இப்ப எந்த 1/2 இன்ச்ல நம்ம ப்ளீட் எடுத்திருக்கோமோ, அந்த 1/2 இன்ச் மேலேயே இதே மாரி தையல் போட்டுட்டே வரணும். நான் ஆம்கோல் சைடு இருக்கக்கூடிய அந்த கை இருக்கு இல்லையா? அதையுமே கிராஸ் பீஸ் குடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்ப இந்த பீஸ் குடுத்து நம்ம தச்சதுக்கப்புறம், இத வந்து நல்லா ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கணும். இந்த மாரி டர்ன் பண்ணிட்டு, இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். இப்ப டாப் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிட்டாக்கும், இந்த பேட்டர்ன் வந்து ஒன் சைடுக்கு ரெடி ஆயிரும். இதே மாரி நம்ம இன்னொரு சைடுக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்றப்ப ஸ்லீவே நமக்கு தனியா தேவைப்படாது. இந்த பேட்டர்னே ஸ்லீவ் மாரி கைய வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. மேல ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்க நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்கர்ட் போர்ஷன் அட்டாச் பண்ணணும். ஸ்கர்ட் வந்து நம்ம கரெக்ட்டா நம்ம வெயிஸ்ட்டோடத கால்குலேட் பண்ணி கட் பண்ணியிருக்கறனால, கரெக்ட்டா ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு கரெக்ட்டா இருக்கும். பின் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கர்ட் வந்து 2 சைடுக்குமே ஒரே மாரி தான் இழுக்காம நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து ஃபுல் சர்க்கிள்ன்றதுனால அதுவே கொஞ்சம் ஸ்டிச் ஆகும். ஸோ இழுக்கக்கூடாது. அப்படியே நம்ம ஃப்ளோவா விட்டு தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரையும் நம்ம இழுக்க மாட்டோம். லைட்டா டேப் பண்ணிட்டு, மூவ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இதுக்கே நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல கட் பண்ணா, ஸ்டிச் பண்றப்பயும் இந்த மாரி இழுக்காம நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியும். ஸ்கர்ட்ட வந்து இப்ப நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். லாக் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் ப்ளீட் வச்சு நம்ம பாட்டம்ல இருக்க லைனிங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணும்போது 2 தையல் போடணும். அப்பதான் அது வந்து ஸ்டிஃப்பா இருக்கும். ஏன்னா, குழந்தைங்களுக்கு சில நேரம் நம்ம ஃபோர்ஸா ரிமூவ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இந்த மாரி 2 தையல் போட்டா அப்ப ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். இப்ப நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, தையல் வந்து வெளிய தெரியாது. இன்னொரு சைடுக்கும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கா அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்குமே ஸ்கர்ட் வந்து ஒரே மாரி தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். இழுக்காம லைட்டா மூவ் பண்ணி தான் அட்டாச் பண்ணணும். இந்த மாரி நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் வராது, பத்தாமலும் போகாது. பத்தாம இருக்கிறப்ப நீங்க இழுத்து தச்சீங்கன்னா, உங்களுக்கு வெளிய ஃபுல்லா சுருக்கா இருக்கும். ஸோ, அது வந்து ஃபினிஷிங் நீட்டா இருக்காது. ஸோ, முடிஞ்ச வரைக்கும் கால்குலேஷன்லாம் கரெக்ட்டா கட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஸ்கர்ட்டுக்கு லைனிங் வந்து அட்டாச் பண்ண போறோம். அந்த ஸ்கர்ட் போர்ஷன்ல. பாட்டம்ல வந்து லைனிங்க கரெக்ட்டா ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம தையல் விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சுக்கு தச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வைங்க. ப்ளீட்ஸுமே நம்ம டபுள் ப்ளீட்டா வைக்கணும். அந்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு கேனே யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ப்ளீட்ஸேவும் நமக்கு கேன் மாரி அந்த ஃப்ராக்க வந்து நல்லா பஃப்ன்னு எலிவேட் பண்ணி காட்டும். ஸோ, நீங்க ப்ளீட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி லைனிங் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா, நமக்கு பஃப்ஃபுன்னும் இருக்கணும், குழந்தைக்கு டிஸ்டர்பும் ஆகக்கூடாது. அது மாரி நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஸ்டிச் பண்ணணும். இந்த ட்ரெஸ்க்கு வந்து கேன் இல்லாமலே பார்க்க நல்லா பஃப்ன்னு இருந்துச்சு. ஸோ, இதே மாரி நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த பாட்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து 2 ஸ்டிச் போட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து பாட்டம்ல இருக்க ரா எட்ஜ கவர் பண்ணிக்கலாம். லைனிங்ல வந்து இந்த மாரி ரா எட்ஜ் பாட்டம்ல இருக்கும். ஸோ, அத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ட்ரெஸ்ஸோட பாட்டம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருந்தேன். ஸோ, அந்த 1/2 இன்ச்ச கரெக்ட்டா இதே மாரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாட்டம் ஃபுல்லா ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம சைட் சீம் வந்து 1 இன்ச் குடுத்துருந்தோம் இல்லையா? அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம கரெக்ட்டா இந்த மாரி வச்சுட்டு, ஷோல்டர்லேருந்து நம்ம தையல் போட்டு பாட்டம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது குழந்தைக்குன்றதுனால நான் லைனிங், மெயின் ஃபேப்ரிக் 2யுமே ஒண்ணா தான் ஸ்டிச் பண்ண போறேன். அப்பதான் வந்து நமக்கு ஃபினிஷிங்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப் அண்ட் டவுன் இஷ்யூவும் வராது. குழந்தைக்கும் டிஸ்டர்ப் இருக்காது. இது சைட்ல ஃபுல்லா நான் ஓவர்லாக் பண்ணி கன்ஃபீல் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ண போறேன். சைட் சீம் கரெக்ட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் ஃபைனலா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி இதுக்கு அடுத்து வந்து ஒரு 2 இயர்ஸ் பேபியோட ஃப்ராக்கும் நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல ஏதாவது குட்டீஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்காக நீங்க சேம் மெஷர்மென்ட் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா வரும். அது மாரி ஜிப்புமே இன்விசிபிளா இந்த மாரி ஃபினிஷ் பண்ணீங்கன்னா, பார்க்க ட்ரெஸ் வந்து ரொம்ப பிரீமியம் லுக்கோட நீட்டா இருக்கும். நீங்க தான் ஸ்டிச் பண்ணீங்கனாலே தெரியாது. ஸோ இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாரியான பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேட்டர்ன்ஸ் வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.